நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி சின்ன படம் எது சின்ன படமோ அதுக்கு நான் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ராபர் படத்தின் பாடல் ட்ரெய்லர் முன்னேற்ற வெளியீட்டு விழாவுக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தங்கியவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதா சகோதரி எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம். அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று. அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும், சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும், சொல்லின் சுவை புதிதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும் போதுதான் நான் உண்மையிலேயே நெக்குறுகினேன். ஏமா இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா ஒன்று நிறைய வருஷத்துலேருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன், நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன். சார், இது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அதனால் நீங்கள் வாழ்த்தணும்னு சொன்னாங்க. நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன். ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன். தினமலர் ரமேஷ் சாரும் ஆதிமூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள். அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒன்று. நான் பாக்யராஜ் சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப 2000 கோடி சொத்துக்கு அதிபதி புருஷன். அவங்க இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது. கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் அப்பா, என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார். அதுக்காக நீ படங்களை எடுத்துடாதடா, நானே கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்னுடைய நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா, உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன். அடுத்து அம்பிகா மேடம் இருக்காங்க. கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறை முயன்று அது நடக்காமல் போச்சு. இருப்பினும் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் எண்ணது உண்டு. ஆகவே தியாகராஜன் சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வண்ண பூக்களில் அவருடைய மகனை வாலண்டியராக கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாக விளங்கினார். அவர் பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசுகிறாரு, படத்தில் ஊன்றி இருக்கிறாரு, ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலே சால சிறந்தது. இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவிகளுக்கு முதல் வணக்கம். வழக்கம் போல் எல்லா படத்துலேயும் போலீஸ், இந்த படத்துலேயும் போலீஸ். போலீஸ்னாலே எனக்கு பயம். நான் தான் போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாண்டி இயக்குனர் என்கிட்ட கதை சொல்லும் போது, இல்லை எனக்கு நான் போலீஸில் அப்பா கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன், ஹீரோக்கு அப்பா, ஹீரோயின் அப்பா, அதனால் இது விருப்பம் இல்லை அப்படின்னேன். ஆனால் நீங்கள் இந்த கதையை கேளுங்கண்ணே, கேட்டுட்டு இது உங்களுக்கு சரிப்பட்டோன்னு நினைக்கிறேண்ணே, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா முழு கதையை கேட்ட முன்னாடி எனக்கு அதில் மாறுபட்ட ஒரு போலீஸ்காரராக நான் தென்பட்டேன். ஜேபி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இந்த புதுசாக வர்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நான் நாளை இயக்குனர் தான் நான் ஃபேமஸ் ஆனேன். அந்த நாளை இயக்குனரில் என்னை வச்சு ஃபஸ்ட்டு தர்மம்னு அஸ்வின் ஒருத்தர் எடுத்தார். அது நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அவர் மண்டேலான்னு படம் எடுத்து இயக்குனர் ஆகிட்டார். அடுத்து நித்திலன், அவர் என்னை வச்சு புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு குறும்படம், அது நாளைய கிணறுல சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சிறந்த துணை நடிகர்
அவார்டு கொடுத்தாங்க. அவரும் இயக்குனராகி குரங்கு பொம்மை இப்போ மகாராஜா வரைக்கும் வந்துட்டார். என்னுடைய மகன் இளன், அவர் என்னை வச்சு தான் குறும்படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் படத்தில் தான் முதல் முறையாக நான் வந்து நடிகனாக இது பண்ணேன். நான் சில்க் ரவி சார்ட்ட இருக்கும்போதெல்லாம் நிறைய நடிக்கணும்னு ஆசை. தேவராஜன் சார் படத்துக்கெல்லாம் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபாக போயிருக்கேன். அப்போல்லாம் பாக்கியராஜ் சார் வீட்டுக்கெல்லாம் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க ரவி சார். நான் போய் காலையில் போய் அவர் வெயிட் பண்ணி அவரை பார்த்து ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம், அவங்களெல்லாம் நேராக பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் நடிகனாகங்கிற எண்ணம் என் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸ்டில்ஸ் ரவி சார்ட்டு அதுக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். கேமரா விட்டுட்டு ஒரு சீன் நடிக்க போனேன் அப்படின்னா கேமரா விட்டு போயிட்டேன்னு சொல்லி திட்டியிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு. அப்புறம் அவரே எனக்கு மேக்கப் எடுத்து நீ நடிகன் ஆயிடுவ அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் வீட்டில் ஸ்டில் எடுக்கும்போது கேமரா வச்சுட்டு இப்படி ஆங்கில விட்டு வெளியே வந்து நீ நடிகன் ஆயிடுவியா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நான் நடிகன் ஆகிட்டேன். என்னுடைய மகன் இயக்குனர் ஆகிட்டாரு. என்னுடைய இந்த கலையார்வம் ஏதாவது ஒரு சீனாக நடிக்கணும்னு நினச்சி வந்தேன். என்ன இன்னைக்கு ஒரு நடிகனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணி நானும் அங்கேருந்து இங்கே வந்தவன் தான், ஃபோட்டோகிராஃபராக இருந்து எத்தனையோ மேடைகளில் நான் அங்கேருந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னுடைய எண்ணம், நான் என்னைக்கு அந்த மேடைக்கு போவேன், நான் அந்த மேடையில் இருக்கும்போது என்ன இந்த மாதிரி யார் படம் எடுப்பா அப்படின்னு நான் ரொம்ப விரும்பினது உண்டு. அதுக்கு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ராபர் படத்தில் நான் ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்கேன். படம் சிறப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் பார்த்து சொல்கிறதா அதுக்கு சிறப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சகோதரி கவிதா, அவங்க நிறைய மேடைகளில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ நான் கீழே நின்று படம் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆசை அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணால் எங்கே அடையணுமோ அங்கே வந்து சேரலாம். இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலர் அப்படிங்கிற மாதிரி நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால் முயற்சி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு நாள் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். கொரோனா டைமில் ஒரு பாடல் ஒன்று பண்ணோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கவங்க, இந்த மேடையில் இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க, இந்த மேடைக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாரும் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். விமர்சனங்களும் வரவேற்புரையும் தான் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி என்னை ஒவ்வொருத்தரும் ஊக்குவிச்சாலும் சரி, எப்படியான விஷயங்கள் என்னை கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற எல்லாருமே. அதுக்கு நான் மனசால நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஒரு கனவு இருக்கணும், கனவு மெய்ப்பட வேண்டும்னா அதுக்கு நிறைய கடுமையான உழைக்கணும், நிறைய கடுமையான போராடணும், நிறைய ஃபைட் பண்ணணும். இந்த மீடியா துறை எனக்கு 22 வருஷத்துக்கான ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்கு. தியாகராஜன் சார்ட்ட ஆரம்பிச்சு இங்க இருக்கிற பல பேரும் அவங்களோட லைஃப்ல நான் இருந்திருக்கேன், என் லைஃப்ல அவங்க இருந்திருக்காங்க. அம்பிகா மேம், ரம்பா மேம், வாய்க்கரே சார் மேடைக்கு மேடை என்னை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரையும் சொன்னோம். எப்படி என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்களோ, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கவங்களும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான். எனக்கு முதல்ல ஆரம்பித்து வச்சது தியாகராஜன் சார் தான். அவங்க இடத்துல தான் நான் வளர்ந்தேன். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்பிகா மேம் அதே மாதிரி, நான் எந்த மேடையில் பேசினாலும் எனக்கு உடனே வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுவாங்க. ரம்பா மேம் கனடாவில் இருந்தால் கூட அவங்களும் நானும் அவ்வளோ ஒரு டச் க்ளோஸில் இருக்கும். அவங்க ஃபேமிலியோட எனக்கு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்வீட் வந்தால் கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி, கவிதா கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வா சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு பத்திரிக்கையாளர், திரைத்துறையினர் அப்படின்னு இல்லாமல் அவங்க வீட்டில் ஒருத்தராக எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஒருத்தர் எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். நான் வந்து முதல்ல குறும்படத்துலேருந்து ஆரம்பித்தேன். எங்கள் பாஸ்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வெறும் பத்திரிக்கையாளரை மட்டும் வந்தோம் போனோம் என் வேலையை பார்த்தோன்னு இல்லாமல் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஊக்குவிச்சது தினமலர் தான். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க இல்லைன்னா நான் என்னோட ஒவ்வொரு முயற்சியும் பண்ணவே முடியாது. அடுத்து 3வது குறும்படம் பண்ணேன். சாக்லேட்னு முதல் முறையாக குழந்தைகளுக்கான பாலியல் விஷயத்தை கொண்டு போனப்பையும் அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் கொலை விளையும் நிலம், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தோம். நம்ம பத்திரிகைக்காரர் தான் அது வந்து இயக்குனார், விகடன் ரிப்போர்ட்டர் தம்பி ராஜீவ்காந்தி. அடுத்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். அது யுவன் சங்கர் ராஜா யுவன் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாடல் மூலமாக, ஒரு லிரிக் மூலமாக அவங்க எனக்கு உதவினாங்க. தாத்தா படம் ஜனகராஜ் சார்ட்ட போய் சொன்னேன், நீங்கள் இந்த கதையை பண்ணலன்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சிடறேன் சார் அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து நான் வந்து சென்சார் போர்டில் மெம்பர் ஆனேன். அதுக்கும் ஆஃபீஸில் போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு பண்ணலாமா, சரி பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு போனேன்.
சார் எல்லா ஊருக்கும் ராஜா சார் போயிட்டாங்க, என்னுடைய ஊர் மக்களுக்கு ராஜா சார் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அவர் வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் அவங்க எஸ் சொன்னாங்க. அதோட தினமலர் மீடியா பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு முயற்சிக்கும் என்னோட பெரிய உழைப்பை நான் போட்டால் கூட அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது என்னோட நிறுவனமும் இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் தான். இதை எனக்கு ஒவ்வொருத்தரும் கை பிடிச்சி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எத்தனை தூரம் நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. நேற்று ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் பிஹாஃப் ஆஃப் தினமலர் ஒரு கெஸ்ட்டாக எனக்கு வரணும் அப்படின்னப்ப கல்பலத்தா கிட்டத்தட்ட வந்து 35-38 வருஷமாக தினமலரில் ஒரு பில்லராக இருக்காங்க, சீஃப் பிஆர்ஓவாக இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதே இடத்துல இதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவங்க தான் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறுவனத்துலேருந்து ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேம். இப்படி ஒவ்வொருத்தரும் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ ராபர் படத்துக்கு வருவோம். இந்த ராபர் படத்தோட டீமுக்கும் எனக்கும் விதார்த் மூலமாக தான் எனக்கு இந்த டைரக்டர் எனக்கு தெரியும், ஆனந்த். ஆள் படம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன படங்கள் தான் இப்போ மக்கள்கிட்ட போய் அவ்வளோ பெரிய விமர்சனத்தையும் ஒரு பெரிய வியாபார ரீதியாக ஒரு விஷயத்தையும் கொண்டு போகுது. நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே உட்காந்து கண் கலங்குவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறேன்னு தெரில, உங்ககிட்ட தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் நம்ம மக்கள்கிட்டே நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறதுலேருந்து, ஒரு டிசைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு சமூக வலைத்தளத்துக்கு அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அவ்வளோ பெரிய போராட்டம். நம்ம உட்காந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. தயவு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமேல் சின்ன படத்துக்கு நான் இறங்கி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து நடிகர்கள் இருப்பாங்க, பெரிய இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி நம்மளே செய்திகள் போட்டுடுவோம். ஆனால் சின்ன படத்துக்கு யார் போடுவா செய்தி, யார் எடுத்துகிட்டு போவா? அதனால் நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி சின்ன படம் எது சின்ன படமோ அதுக்கு நான் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இதில் இந்த பிரச்சனைகள் இதில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயத்த லேர்னிங்காக எனக்கு கொடுத்துச்சு. இந்த ராபர் படம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த படங்கள் நம்ம ட்ராவல் பயணிக்க தான் போகிறோம். இந்த படம் பெரிய 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 ஒரு பெரிய அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நம்மளோட உழைப்பும் நம்மளோட விஷனும் எதை நோக்கி போகணுமோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினோம்னா எல்லாரும் எல்லா விதமான இலக்கை நோக்கி அடையலாம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா பெண்கள் தானே 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல தான் நிற்கணும். நீங்கள் அதெல்லாம் எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நம்மளோட ஜேர்னி என்ன, நம்மளுடைய ஸ்டெப் என்ன, நம்ம என்ன எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம எந்த ஒரு தடங்களையும் நம்ம சந்திக்கவே வேண்டியதில்லை. நம்மளோட பாதையும் பயணமும் வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய துறைக்கு வந்து பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய மேடைகளில் பாருங்கள், இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். பாக்கியராஜ் சார் நேற்று வரைக்கும் இந்த மேடையில் இருக்காங்க. நிறைய புதிய படங்களுக்கும் நிறைய புதியவர்களுக்கும் தமிழ் சினிமாவில் 80களில் பாக்கியராஜ் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் அவ்வளோ பேரும் இருக்காங்க. சிறந்த கதைக்கு இருந்தாலும் சரி, சார் நல்லா நடிப்பாங்களா, நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா, நல்லா பாட்டு பாடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நல்ல கதை பாக்கியராஜ் சார் படத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு தான் அவ்வளோ பேர் சினிமாவுக்கு பார்க்க வந்தாங்க. தியாகராஜன் சார் நடிப்பை பார்த்துட்டு எவ்வளோ பேர் மிரண்டு போனாங்க. அவரை நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவர் வில்லனா ஹீரோவா நடிச்சதுல வில்லனா நடிச்சு பேர் வாங்கின ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம தியாகராஜன் சார் தான். அம்பிகா மேடம் கொடுக்காத ஹிட்டே கிடையாது. ராதா அம்பிகா ஒரு காலத்தில் அவ்வளோ ஒரு ஹிட் கொடுத்த நடிகைகள். ரம்பா மேம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு உள்ளத்தை அழுத்த அழகே லைலாம்னா இவங்களை விட யார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் மேடையில் இருந்து இந்த மேடையை சிறப்பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த பயணம் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்கு. அந்த பாதையில் கண்டிப்பாக நான் போவேன். இன்னும் பல பேர் இங்கேன்னு கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போவேன் உங்களோட துணையோடன்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்னுடைய ஊர்க்காரு. நான் இப்போ உரிமையாக ஃபோன் பண்ணி திட்டலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய மிரட்டி இருக்கேன். நான் கேட்பேன், நீங்க எல்லா படமும் நல்ல படம் நல்ல படம்னு சொல்றீங்களே, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் வாய்க்கு வந்தாலும் நல்ல படம் நல்ல எதுதாங்க நல்ல படம் சொல்லுங்க. சில படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா என்கிட்ட கேட்பாரு, படம் எப்படி இருக்கு, பத்திரிக்கைலாம் என்ன சொல்றாங்க, உண்மையா சொல்லட்டுமா, நீங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுறீங்க, செம்மையா வந்திருக்கு இந்த படம், நீங்க வேணா பாருங்க, இந்த படம் வந்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உண்மையாலுமே சில படங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
சில படங்கள் சென்சாரில் பார்த்து நான் கூப்பிட்டும் சொல்லியிருக்கேன், எங்கள் உண்மையாக நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, அந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. யாரும் பெரிய படத்துக்கு உதவி செய்கிறவங்கள நான் கூப்பிடவே இல்லை. சார், நம்ம பத்திரிக்காரங்க கூப்பிட்டா ஒரு 25-30 ஹீரோக்கள் வருவாங்க, சினிமா டைரக்டர் வராங்க, ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் ஏன் பாதையில் ஜேர்னியில் இருந்தவங்களை மட்டும்தான் இங்கே நான் கூப்பிட்ருக்கேன். மற்ற யாருமே நான் இன்வைட் பண்ணல, கூப்பிடவில்லை, வற்புறுத்தவில்லை, வாங்க சொல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் என்னோட பாதையில் அழகான பாதையும் பயணம் போட்டு கொடுத்தவங்க. இவங்க போட்ட பாதையில் இன்னும் அழகான பயணத்தில் இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் நான் பத்திரிகை நண்பர்கள் வந்து அழகாக, நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாலும் சரி, ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் இங்கே உரிமையோட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோ போடு அப்படின்னு. 2வது நாள் வந்து ஃபோட்டோ போட்டு எனக்கு நியூஸ் போட்டு உடனே அனுப்பி வச்சிருவாங்க. போடலாம் அவங்களை கூப்பிட்டு, என்ன இது உன்னால் போட முடியாதா, இது எத்தனை நாள் டைம் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாலும், ஒரே நிமிஷம் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிங்க. ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது. நேற்று வரைக்கும் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என் கூட அக்காவா, தங்கச்சியா, தோழியா, உங்கள் கூட இருக்க ஒருத்தரா இவ்வளோ அழகான எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு என்னோட எல்லா நல்லது கெட்டதுலேயும் என்னோட அம்மா கூட இருந்திருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரத்தை, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரவே முடியாது. நம்மக்கிட்ட ஒரே ஒரு சக்தி வேணும் இருக்கணும், மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மை இருந்துச்சுன்னா போதும், எல்லாரையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய அவதாரம் எடுத்திருக்காங்க. ஒரு பத்திரிகையாளரா, ஒரு தொகுப்பாளரா, இன்னைக்கு தயாரிப்பாளரா. எனக்கு என்னன்னா, எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணும் பொழுது வந்து ஸ்டேஜில் ஏறி பார்க்கும் பொழுது அந்த ஏரியாக்குள்ளே இருப்பார். அந்த பொண்ணு முதல் ரோல் இருப்பாங்க, அந்த அடுத்த ரோல் இருப்பாங்க. ஒரு ஏகதாளமாக பார்த்துட்டே இருப்பாங்க. என்னதான் பேசிடுவேன், இந்த படம் என்னதான் பண்ணும். எல்லாருக்கும் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு நடிகராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒரு படம் வெளியீட்டுக்கு தயாராகிடுச்சு, அதுக்கான விழா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு விழாவாக அதை பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷமான தருணத்தில் தான் இருப்பாங்க. ரொம்ப பயத்தில் இருக்கிறது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர். எவ்வளோதான் தைரியமாக காழ்த்திக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வரும் பொழுது நம்ம தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு படத்தை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் கவனிச்சிட்டு இருக்காங்கிறப்ப அதுக்கான ஒரு நடுக்கத்தோட நான் வந்து பேச ஆரம்பிப்போம் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த தரம் பார்க்கும்போது நான் இதை வந்து கவனிக்கணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம சகோதரி கவிதா அவர்கள் வந்து என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தேன். பார்த்தா ஜாலியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது 2 விஷயம். தயாரிப்பாளர்களுக்கு வந்து பொதுவாக என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பத்திரிகையாளர்கள்ட்டேருந்து ஆதரவை பெறணுங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஒன்று இருக்கும். நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சா கூட பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து வெற்றி அடையுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு சக பத்திரிகையாளர் ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து நிற்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிறைய சீனியர் பிஆர்ஓக்கள் வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை இந்த படத்துக்கும் தயாரிப்பாளருக்கும் கொடுத்தது வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக தோணுச்சு. இந்த படத்தோட வெற்றி இந்த குழுவுக்கு இதை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு. இப்போ சமீபத்தில் நம்மளோட பிஆர்ஓவா இந்த படத்துக்கு பிஆர்ஓவா அறிமுகப்படுத்தினவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பிஆர்ஓவா இருந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக எங்களுக்கே தெரியாது, நாங்கள் பார்த்துருப்போம், பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம், கடந்து போயிருப்போம். பட் அவங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து பிஆர்ஓ இருக்காங்கன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வரும்பொழுது தியாகராஜன் சாரை பார்த்து, அம்பிகா மேம் பார்த்து, ரம்பா மேம் பார்த்து, அவங்க பாக்யராஜ் சார் பார்த்து அவங்களோட அந்யோன்யம் வந்து தெரியுது. அப்போ எத்தனை காலகட்டமாக எத்தனை படங்களை எத்தனை விழாக்களை கடந்து வந்தவங்க, அவங்களோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். முக்கியமாக நிறைய இந்த வந்து தொகுப்பாளர்கள் அப்படின்னு இருந்தாலே அரைவரை தமிழோட மேடையில் வந்து பேசினா மட்டும்தான் அது வந்து சிறந்த தொகுப்பாளினி தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, கல்யாணத்துல எல்லாம் ஊரில் கல்யாணத்துல எல்லாம் ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குமா இளையராஜா சார் வருகைக்கு முன்னாடி வரைக்கும். இளையராஜா சார் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்யாண வீட்டுங்களில் தமிழ் பாட்டுங்க ஒலிக்க ஆரம்பிச்சது வந்து இளையராஜா சாரோட மியூசிக்லேருந்து அப்படிம்பாங்க. அது மாதிரி கவிதாவுடைய தமிழ்
ஒரு தொகுப்பாளரினி அரைகுறை தமிழோட நிறைய ஆங்கிலம் கலந்து பேசப்படும் பொழுது மட்டும்தான் அது ரசிக்கப்படுங்கிறத உடைச்சிட்டு அவங்களுடைய அழகு தமிழால் மட்டுமே அந்த ஒவ்வொரு மேடையும் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து ராபர். இந்த ராபர் திரைப்படம் நம்ம மெட்ரோ படம் பார்த்து பிடிச்ச அத்தனை பேருக்குமே ராபர் படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தையும் வந்து நம்ம மெட்ரோ இயக்குனர் பிளஸ் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் அனந்தகிருஷ்ணன் வந்து பண்ணியிருக்காரு. படத்துடைய டைரக்ஷனை அவருடைய கோ டைரக்டராக இருந்த திரு பாண்டி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒரு ராபர் படம் ரொம்ப சொல்ற மாதிரி வந்து படம் வந்து எடுத்த கட்டத்திலேருந்தே வந்து விழிப்புணர்வு படமாவெல்லாம் எடுக்கல, ராவா எடுத்திருக்காங்க. ஆனா எடுத்திருக்காங்கன்னா அதுல ஒரு சமுதாய நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்ட கேரக்டர். ஜேபி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, செம்ம ஸ்ட்ராங் கேரக்டர். தீபாக்கா அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. வழக்கமா வந்து ஒரு ஹியூமராகவே பார்த்துட்டு இருப்போம், அதை தாண்டி ஒரு அழுத்தமான அம்மாவா அவங்கள பார்த்தோம். நிறைய கேரக்டர்ஸ். பாண்டி சாரோட அந்த ரோல், ஒவ்வொரு ரோலுமே செப்பரேட்டா ரொம்ப அழகாவே ஒர்க் ஆகிருக்கு. இதுல கதாநாயகனா நடிச்சிருக்கிற தம்பி சத்யா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், தொழில் பின்னணி உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப ஆர்கானிக்கா அவர் வந்து சினிமா கத்துக்கிட்டு, பாலுமகேந்திரா சாரோட இதுல கத்துக்கிட்டு ஒரு மெட்ரோன்னு ஒரு படம் நடிச்சு, அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு கூட வந்து ஏதோ வந்து ரொம்ப அவசரமா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அந்த மெட்ரோ டீம் கூடவே திருப்பி டிராவல் பண்ணி ஒரு அழகா ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த படம் வந்து என்னன்னா, அந்த படத்தை வந்து அவங்க அந்த அது மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி கவிதா போன்ற ஒரு தயாரிப்பாளரோட பேனர்ல அதை நடிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அதோட ரீச் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள பத்தி சொல்லணும். அவங்க இப்ப நீங்க நம்ம ஜெய் கார்த்திகேயன் அவர் வந்தாரு, நம்ம ஸ்டேஜ்ல பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா விட்டா 26 மணி நேரம் வேலை பார்ப்பாரு இந்த படத்துக்காக. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், நம்ம எல்லாருமே நிறைய நல்ல மனுஷங்களை பார்த்துருப்போம். ரொம்ப நல்ல மனுஷன்னா அவர்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல மனுஷன் தஞ்சாவூர்னு ஒரு போஸ்ட் கார்டு போட்டா அவருக்கு போய் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு சொல்லலாம். அவரோட நீங்க பழகுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாவே தெரியும். அவர் மூலியமா தான் எனக்கு வந்து தம்பி சத்யா அவர்கள் தெரிஞ்சாங்க. படம் வந்து ஒரு டெக்னிக்கலாவும் சரி, அதான் மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவி. நீங்க மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவியை நீங்க ரசிச்சீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாவே ரசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நேர்த்தியோட அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விழா நாயகன் இசையமைப்பாளர் அவருடைய பின்னணி இசையா இருக்கட்டும், அவர் பண்ணியிருக்க ப்ரொமோ சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே கூட நல்லாவே வந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வந்து சோஃபியா அவங்களோட ஒரு சின்ன ரோல் சொல்லியிருந்தாங்க. அந்த ரோல் கூட வந்து ரொம்ப பிரமாதமா அதை வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன திரையில பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு டீமாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகா இதை வந்து எடுத்து டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையணும். ஒரு நம்மளுடைய சக பத்திரிகையாளர் தயாரிப்பாளராக உயர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டர் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் வந்து இதுல கோ ப்ரொடியூசரா அவரும் கூட இருக்காரு. அது ரொம்ப ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து இணை தயாரிப்பாளராக உள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பா இது வந்து உங்களோட நம்ம மூத்த பத்திரிகையாளர்களோட பிளஸ்ஸிங்கோட திரையுலக ஜாம்பவான்கள் பாக்யராஜ் சார், தியாகராஜன் சார், அம்பிகா மேம், ரம்பா, இவங்க நம்ம தானு சார், இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.